वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம், இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான் யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போகிற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम ஒன்னாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். கிருபயா பரயா விஷ்டோ விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். 29வது ஸ்லோகம். சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते. 30வது श्लोकम्. गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. இப்பொழுது நாம் பாராயணம் செய்த ஸ்லோகம் வியாக்கியானத்தை நம்மளுடைய டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். கிருபயா பரயா விஷ்டः விஷீதன்னிதமப்ரவீத். அர்ஜுன உவாச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். सीदन्ति मम गात्राणि मुखञ्च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते. गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. ओम नमो वेंकटेशाय. श्रीमते रामानुजाय नमः. முதல் அத்தியாயத்தில் திருதராஷ்டிரன் கேள்வி கேட்கிறான். அந்த திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு பதிலாக சஞ்சயன் போர்க்களத்தில் 10 நாட்கள் என்னென்ன நடைபெற்றதோ அதை அப்படியே ஒரு சீக்வன்ஸாக சொல்லிட்டே வரான். அதுதான் ஆரம்பம். வியாசர் ஞானக்கண் கொடுத்தார். ஒரு ரீகேப் மாதிரி நாம் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நடுவில் சிலது விட்டு போயிருந்தால் கூட மறுபடியும் புரியறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வியாசர் இந்த போரினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று திருதராஷ்டிரன் கேட்டதற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். திருதராஷ்டிரா உனக்கும் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னார். திருதராஷ்டிரனுக்கு நன்னா தெரியும் தான். ஆனால் பேராசை, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நமக்கு நன்னா தெரியும். ஆனாலும் நம்ம சில விஷயங்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறோம். இது மனிதனுடைய மனோ இயல்பு. இதுக்கெல்லாம் ரொம்ப நாம் இந்த கீதையை ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் அந்த மனோநிலையினுடைய பிரதிபலிப்பு தெரியும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். சுவாமி தேசிகன்றது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா மனித மனோ இயல்புகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு தேசிகன் நமக்கு வழிகாட்டியாய் திகழ்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? எல்லாரும் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார், ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார், உயர்ந்த வேதாந்த கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியும்.
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த கீதையில் அர்ஜுனனுடைய உள்மனதில் நடக்கக்கூடிய போராட்டம், துரியோதனனுக்கு அவனுடைய உள்மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம், திருதராஷ்டிரனுக்கு அவனுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய பேராசை, வியாசர் முதலான மகான்களுக்கு அவர்கள் உள்மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வருத்தம், இது போன்ற பல எண்ணங்களுடைய பிரதிபலிப்புகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இந்த நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது இது எல்லாமே நாம் பார்க்கிறோம். ஒரு நல்லது நடக்கிறது, ஒரு தப்பானது நடக்கிறது, நம்மளால் சிலது தடுக்க முடியாமல் நாம் தவிக்கிறோம், கையலாகத்தனம்னு நாம் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய உள்மனதினுடைய போராட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கையானது கழிந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சு சில பேர் வெளியில் காண்பித்து கொள்ளவில்லையே தவிர்த்து அந்த மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ண அலைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்த முடியாமல் தவியாய் தவிக்கிறோம். இது இயல்பு தான். இது இன்னும் 10 தடவை பகவத்கீதை கேட்டால் முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட நம்மளுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்முடைய எண்ணத்தினுடைய ஓட்டம் அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக திகழ்கிறது. இப்படி நம் எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று போராடுவது இருக்கிறது அல்லவா, உணர்ச்சிகளுடையதான மாறாட்டம் என்பது இருக்கிறது அல்லவா, நம் குணங்களுடையதான பரிணாமங்கள், குணங்கள் மாறி மாறி அந்தந்த சமயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறது இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணினா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? உங்களுக்கு காமம், குரோதம், மதம், மோகம், மாத்சரியம், சாத்வீகம், மாதுரியம், விவேகம், விமோகம், இது போன்றதான குணங்கள், அந்த குணங்கள் இவைகளுக்குள்ளே ஏற்படக்கூடியதான ஒரு யுத்தம், அதாவது போராட்டம். அந்த போராட்டத்தில் மனசை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஹவு டு ஸ்டெபிளைஸ் அவர் மைண்ட், ஹவு டு ஸ்டெபிளைஸ் அவர் மைண்ட், அதை எப்படி நாம் நிலைநிறுத்துறது என்பதாக இந்த ஹியூமன் நேச்சர்ஸ் இல்லையா, ஹியூமன் கேரக்டர்ஸ், ஹியூமன் நேச்சர்ஸ், நம்முடைய குணங்கள், நம்முடைய எண்ணங்கள், அவற்றையே ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி அன்இமேஜினபிள், தேசிகனுடையதான இந்த காரியம் அன்இமேஜினபிள். அந்த ஹியூமன் நேச்சர்ஸ், குணங்கள், இவற்றையெல்லாம், இதுக்கு ஆங்கிலத்தில் அலிகாரி அப்படின்னு சொல்லுவா, அவற்றையே ஒரு கேரக்டராக்கி எந்தெந்த சமயத்தில் நம்முடைய மனசில் எப்படியெல்லாம் எண்ணங்கள் உண்டாகின்றது என்பதை ஒரு நாடகமாக்கி, இப்போலாம் சீரியல் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லையா, விஷுவல் இம்பேக்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லையா, அந்த விஷுவல் இம்பேக்டை கொடுத்து தேசிகன் கடைசியில் நம்முடையதான எண்ணங்கள் மேம்பட, இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படி சொல்கிறோமே, இந்த எண்ணங்கள் நமக்கு மேம்பட, நாம் இதிலிருந்து விடுபட, நமக்கு எப்பொழுதும் நல்லது ஒரு சிந்தனை ஏற்பட்டு நல்ல வழியில் நாம் நடப்பதற்கு சங்கல்ப சூரியோதயம் என்பதான ஒரு ஆச்சரியமான நாடகத்தை இயற்றியுள்ளார். சங்கல்ப சூரியோதயம், பகவானுடைய சங்கல்பமாகிற சூரியனுடைய உதயம் அப்படின்னு பேர் அந்த நாடகத்துக்கு. ஒரு கிளாசிக்கல் பிளே அது, அன்டவுட்டட்லி. தேசிகன ஸ்தோத்திரம் பண்ணணுன்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. ஒரு ஃபிலசாபிக்கல் ஐடியாஸ் அப்படின்றத ஒத்துக்கிறவா அத்தனை பேரும் சுவாமி தேசிகனுடைய இந்த சங்கல்ப சூரியோதயத்தை தலைமையில வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நாட் ஓன்லி ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விசிஷ்டாத்வைத டாக்ட்ரின்ஸ், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிரூபணம் செய்வதற்கு, ஸ்தாபனம் செய்வதற்காக மட்டும் இயற்றப்பட்டதான நாடகம் இல்லை இது. உண்மையிலேயே நம்முடையதான நேச்சர்ஸ், நம்முடையதான கேரக்டர்ஸை கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கார் தேசிகன். இதெல்லாம் இந்த பகவத்கீதையை நாம் திருப்பி திருப்பி பரிச்சயம் செய்து கொண்டு அதை எங்கே விட்டோம், எங்கே வந்துட்டுருக்கு, எப்படி இது சுற்றின்னு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுட்டோன்னு சொன்னால், அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலக்கிரமத்தில் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் மிராக்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மன அழுத்தம் என்பது முழுவதுமாக நம்மை விட்டு வெளியேறும். இப்போ திருதராஷ்டிரன் கேட்கறதுக்கு சஞ்சயன் பதில் சொல்கிறான்னா, நேர யுத்த வர்ணனையை சஞ்சயன் ஏன் பண்ணலை? எடுத்த உடனே அவன் அடித்தான், இவன் அடித்தான், அவன் அடித்தான்றதாக டிஸ்கிரிப்ஷன் தானே தேவை. எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணிட்டான், இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிரியாம்பிடா இருந்ததானே,
இந்த பிளாபிளா பேச்சை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கான். எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னாரு, ஏதாவது ஒரு விதத்தில் திருதராஷ்டிரனுக்கு மனசில் படாதா, இது நாம் பண்ணுறது தப்பு, நாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்முடையதான காரியங்கள் சரியில்லை என்பதாக ஏதாவது ஒரு சமயத்தில் அவன் உணரமாட்டானா என்னும் எண்ணம் தான். இதுதான் காரணம், இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன உவாச்சன்னு இதுவரையிலும் அர்ஜுனன் என்னென்ன பண்ணினா, அதாவது தேரை ஓட்டு இப்படி நிறுத்து அப்படி நிறுத்து சொல்லிட்டான். அதெல்லாம் சஞ்சயனே அனுவாதம் பண்ணிட்டான். அனுவாதம்னு அர்த்தம், அர்ஜுனன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சஞ்சயன் சொல்லிட்டான். இப்போ டைரெக்டாக அர்ஜுனனே என்ன ஸ்டேட்மெண்ட்டு சொன்னான்றதை ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்லோகங்களுடைய கணக்குன்றது வேறு. அர்த்தங்கள் வரும்பொழுது ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் பகுதி முன் ஸ்லோகத்தினுடையதான 3வது பகுதியாக வந்துவிடும். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுபோலத்தான் இப்போ இந்த 28வது ஸ்லோகம் பார்க்கச்சே, கிருபையா பரையா ஆவிஷ்டா விஷீதன் இதம் அப்ரவீத். பரையா கிருபையா ஆவிஷ்டா, பெரும் கருணை உள்ளம் கொண்டவனாக, மிகுந்த வருத்தத்தில் ஆழ்ந்தவனாக, சோகத்தில் ஆழ்ந்தவனாக இதை சொல்ல ஆரம்பித்தான். ராஜா வச்சனம் அப்ரவீத் என்று துரியோதனன் பேசினான். என்ன பேசினான்? பாவகர்பிதமான வார்த்தையே இல்லை, என்னமோ பேசினான் சார். 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணார். எப்படி பண்ணார்? என்னமோ பண்ணார் சார், அவ்வளோதான் விஷயம். ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம். இதம் அப்ரவீத் சஞ்சயன் மதான். எப்பேற்பட்ட அர்ஜுனன் சார், தன்னந்தனியாக இருந்து எல்லோரையும் எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி கொண்டவன், விஜயன் என்று பெயர் பெற்றவன், தனஞ்சயன் என்று பெயர் பெற்றவன், கிருஷ்ணரையே தனக்கு சாரதியாக உடையவன், தர்மபுத்திரனுடைய தம்பி, பீமசேனுடைய தம்பி, எப்பேற்பட்டதான வேளாரட்டி, பாண்டுவனுடைய பிள்ளை, இந்திரனுடைய மைந்தன், தெய்வாம்சத்தை உடையவன். அந்த அர்ஜுனனுக்கு இது போன்றதான ஒரு கிருபை ஏற்பட்டது. ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் சாதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி, ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி சுவாமி ராமானுஜர் இந்த கீதா பாஷ்யத்தை அருளி செய்திருக்கார். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம். அஸ்தான ஸ்நேக காருண்ய, எங்கே கருணை வரக்கூடாது அங்கே வந்திருக்கு. நமக்கே எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி தான். அஸ்தான ஸ்நேக காருண்ய, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும். போர்க்களத்தில் ஒருத்தருக்கு கருணை வந்ததுன்னா அந்த போர்க்களத்தில் அவனுக்கு என்ன காரியத்தை பண்ண முடியும்? போர்க்களத்தில் அவனுக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும்? அதான் பெரிய பிரச்சனை. அதனால் கிருபையாவிஷ்டா விஷீதன் இதம் அப்ரவீத், மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தவனாக அவன் பேச ஆரம்பித்தான். அர்ஜுன உவாச்ச, இதிலிருந்து அர்ஜுனுடைய ஸ்ட்ரெயிட்டான ஸ்டேட்மெண்ட்டு. திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ட யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. ஐயோ, யுத்தத்திற்காக போருக்காக திரண்டிருக்கக்கூடிய என்னை சேர்ந்தவர்களை பார்த்த மாத்திரத்தில் கிருஷ்ணா, நான் மிகுந்த பயத்தை, நடுக்கத்தை அடைந்திருக்கிறேன். திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா ஸ்வஜனம், உனக்கும் அவர்கள் உறவுகள், எனக்கும் உறவுகள் இல்லையா? அர்ஜுனன் கிருஷ்ணன் அத்தான் அம்மாஞ்சு தானே, அத்தான் அம்மாஞ்சு அவன் 2 பேரும், தெரியுமோ இல்லையோ? அதனால் ஸ்வஜனம், இங்கே இருக்கிறவா யார்? எல்லாரும் நமக்கு உறவுகள். இப்போ எனக்கு மட்டும்தான் உறவு, உனக்கும் உறவு இல்லை. அட்லீஸ்ட் நான் தான் புத்தி மயங்கி போயிருந்தேன்னா கிருஷ்ணா நீயாவது எனக்கு எடுத்து சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? டே அர்ஜுனா, நீ இப்படி பண்ணுறது சரியில்லடான்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் ஸ்திதம் உபஸ்திதம் சமுபஸ்திதம் யுயுத்சும் சமுபஸ்திதம். யுத்தத்தில் மிகுந்த உற்சாகத்தை உடையவர்களாக சேர்ந்தார்கள், சற்று அருகே சேர்ந்தார்கள், நன்கு சேர்ந்து நின்று யுத்தத்தில் அவர்கள் திருட நிச்சிதர்களாக, ஆம் கட்டாயம் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணியே தீரணம் என்பதான ஒரு எண்ணத்தில் அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். திருஷ்டுவேமம், திருஷ்டுவா இமம் அப்படின்னு அர்த்தம், அதை பிரிச்சுக்கணும். திருஷ்டுவா இமம் ஸ்வஜனம் கிருஷ்ண, நம்மை சேர்ந்த பந்துக்களை பார்த்து, சமுபஸ்திதம் யுயுத்சும், யுத்தத்திற்காக போருக்காக திரண்டிருக்கக்கூடிய நம்முடைய பந்துக்களை பார்த்து, சீதந்தி மமகாத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி, என்னுடைய அவயவங்கள் சீதந்தி மிகுந்த சோர்வை அடைகின்றன. என்ன ஆச்சுனார்? ஐ லாஸ்ட் டு மை கான்ஃபிடன்ஸ், ஐ லாஸ்ட் டு மை பவர் அப்படின்றாலும் இல்லையோ. வில்லை கீழே போட்டானா அர்ஜுனா லாஸ்ட் இஸ் வில் பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. வில்லை கீழே போட்டுவிட்டான்னா வில்லை விடுத்த விஜயன். சீதந்தி மமகாத்ராணி, பார்த்தா அப்படியே டக்க 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 டக்குன்னு உடம்பு நடுங்கிறது. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. போரை பார்த்து பயப்படுறவனா, போர்க்களத்தில் பயப்படக்கூடியவனா, யுத்தம் தெரியாதவனா, அஸ்திரசஸ்திர வித்யாபியாசம் செய்யாதவனா, எப்பேற்பட்ட அர்ஜுனன் சார், எத்தகைய அர்ஜுனன்!
சூளுரைத்து சங்கத்பானம் செய்துவிட்டு யுத்தத்தின் நடுவிலே அந்த 2 சைன்யத்திற்கு நடுவில் தேரை செலுத்து என்று சொன்ன அர்ஜுனனுக்கா இந்த ஒரு நிலை? ஆமாம் ஆமாம். சீதந்தி மமகாத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி அப்படின்றான். என்ன, வாய் வறண்டு போயிடுத்து, மூஞ்சி வெளுத்து போச்சு, வாய் வறண்டு போச்சு, நாக்கு வளர்ந்து போயிடுத்து. பயத்தில் நாக்கு வளர்ந்து போயிடும், தெரியுமோ இல்லையோ? அதை நீ எவ்வளவு ஈரப்படுத்தினாலும் அது ஈரம் தங்காது. கிருஷ்ணா முடியல அப்படின்றான். முகம் ச பரிசுஷ்யதி பேபதுஷ்ச சரீரேமே, அங்கங்கள் தளர்ந்து விட்டன. சீதந்தி மமகாத்ராணி, இப்ப அங்கங்கள் நடுக்க முறுகின்றன. பேலன்ஸ் பண்ணிக்க முடியல, எனக்கு ஏதாவது பிடிச்சுண்டா கூட கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. பேபதுஷ்ச சரீரேமே ரோமஹர்ஷ ஜாயத்தே, ஆச்சரியத்தினால வந்த கூஸ் பம்பு இல்ல, பயத்துல ஒவ்வொரு ரோமக்காலை ஈட்டி மாதிரி நிக்கிறது. ரோமஹர்ஷ ஜாயத்தே, இந்த கையை இப்படி எடுத்தா முள்ளு குத்துற மாதிரி இருக்கு, இந்த கையை இப்படி பண்ணா முள்ளு குத்துற மாதிரி இருக்கு. உடம்புல அப்படியே அந்த மயிர்கால்கள் குத்தீட்டியை போன்று அப்படி நிக்கிறது. பயம். மறுபடியும் மனசுல வச்சுக்கோங்க, துரியோதனனுடைய பயத்தின் காரணம் தான் தோற்று விடுவோமோ என்று, அர்ஜுனனுடைய பயத்தின் காரணம் தான் வென்று விடுவோமோ என்று. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சாத்விகா அண்ட் ராஜசதாமசா. சாத்விக குணத்திற்கும் ராஜசதாமச குணத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாது, ஒரு வீரனுக்கு தன் கையில் இருந்த வில் கையை விட்டு கீழே நழுவியது என்றால் அதை காட்டிலும் வேறொரு அவமானம் கிடையாது. அதை காட்டிலும் ஒரு அவமானம் கிடையவே கிடையாது. எவ்வளவு அவமானம் தெரியுமா அது? யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதாத் ந சுக்ஷுபேனாபி சசால ராஜா சராம பாணாபிகதோ பிருஷார்த்தா சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹா. வால்மீகி ராவணனை குறித்து பேசும் பொழுது சொல்லுவார், எவனொருவன் 1000 வஜ்ராயுதம் அடித்த பொழுதும் அதனால் கலங்காதவனோ நிலைத்து நின்றவனோ அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் ராமபிரானுடைய ஒரு பாணத்தினாலே அடிபட்டு நிலை குலைந்து நவத்வாரத்திலும் தேகத்தில் உள்ளதான 9 ஓட்டைகளில் இருந்தும் ரத்தம் பெருக தன் கையில் இருந்த வில்லை கீழே நழுவ விட்டான். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹா, கையில் இருந்த வில்லை கீழே விட்டான். ராவணனுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம். அது வீராதி வீரன், சூராதி சூரன், தீராதி தீரன்லாம் பெயர் பெற்ற ராவணன், இந்திராதிகளை எல்லாம் ஜெயித்த ராவணன், இப்ப ராமபிரானுடைய ஒரே ஒரு பாணத்தினாலே அடிப்பட்டு இவ்விதமாக விழுந்து கிடக்கிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம் இல்லையா? அந்த மாதிரி போர்க்களத்தில் கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டா எவ்வளவு அவமானம் தெரியுமா? வேணி சம்ஹாரம் என்பதான ஒரு நாடகம். அந்த நாடகத்திலிருந்து ஒரு முக்கியமான குறிப்பினை சுவாமி வேதாந்த தேசிகன் இங்க பகவத்கீதையில கொடுக்கிறார். அந்த நாடகத்துல வரக்கூடிய ஒரு குறிப்பு, பட் இப்ப சொல்லக்கூடியது வேற ஒரு கான்டெக்ஸ்ட். வேணி சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்னா, அது மகாபாரதத்தை பேஸ் பண்ணின நாடகம். பாஞ்சாலிக்கு குழல் முடித்தல். பாஞ்சாலி அவிழ்ந்த கூந்தலுடன் இருந்தாள். பெண்கள் தலையை விரித்து போட்டு கொள்ளக்கூடாது. இப்ப பெண்கள் எவருமே தலையை முடிந்து கொள்வதே இல்லை. வருத்தத்துடன் சொல்லும் பதிவு இது, புரிந்து கொள்ளுங்கள். மங்களகரமான கல்யாணம் முதலிய நிகழ்ச்சிகளில் கூட அந்த பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நண்பர்கள் என்னும் பெயரில் வரக்கூடியதான சில இளம் பெண்கள் அந்த மணமேடையில் தலையை விரித்து கொண்டு வருகிறார்கள். அமங்கலமான காரியங்கள் என்ன உண்டோ அது அத்தனையும் அரங்கேறுகின்றன. எங்க? மங்கள காரியத்தின் நடுவில். அமங்கலமான காரியங்கள் என்ன உண்டோ அது அத்தனையும் அரங்கேறுகின்றன. தலையை விரித்து போட்டு கொண்டு வருவது என்பதை நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு தான் ரிசப்ஷன் வச்சிருக்கீங்களா, அதை வச்சுக்கோங்க பேசாம. மங்களத்தில் இதெல்லாம் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. தலையை முடிஞ்சுக்கோன்னு சொல்ல முடியாது. அது சொன்னால் அது தப்பாக புரிஞ்சுப்பா, அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அடியன் ஒத்துக்கிறேன், அது அவளுடைய சௌகரியம். ஆனால் மங்கள காரியத்தின் நடுவில் இந்த காரியத்தை நாம் அவளை என்கரேஜ் பண்ண வேண்டாம். நாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு அந்த ப்ரோக்ராமில் அவள் எல்லாரும் எப்படி வேணால் வரட்டும்னு விட்டுவிடலாம். இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அவ்வளோதான் விஷயம். இதுக்கும் கீதைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாண்டான்றவர்கள் தயவு செஞ்சு விட்டுவிட்டு ஐயோ போனால் போட்ட ஏபியை மன்னிச்சுட்டோன்னு விட்டுடுங்க, அவ்வளோதான். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், அந்த
பாஞ்சாலியினுடைய குழலை முடிவதற்காக, ஏன்னா அவள் கஷ்டத்தில் இருந்தா, துயரத்தில் இருந்தா, துச்சாசனன் அவள் குழலை பிடித்து இழுத்தான். அதனால் ஏற்பட்டதான ஒரு சபதம் அவளுக்கு. பாஞ்சாலி தம் குழல் முடித்தார் வந்தார்னு. இந்த மகாபாரத யுத்தமே எதற்காக? பாஞ்சாலிக்கு குழல் முடிவதற்காகத்தான். அவருடைய தன் தலையை பின்றதுக்கோசரம் தான். அதான் வேணினா குழலுக்கு பெயர். வேணி சம்ஹாரம்னா அதை கட்டுறதுன்னு அர்த்தம். அதில் கர்ணனுக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை வருது கர்ணனுக்கும் அஸ்வத்தாமாவுக்கும். எப்போனா துரோணர் இறந்த பின்பு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. துரோணர் இறந்த பின்பு கர்ணனும் அஸ்வத்தாமாவும் போர்க்களத்தில் ஒரே பக்கத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். கரெக்டு தானே? 2 பேரும் துரியோதனனுக்கு வேண்டியவா. அப்போ அஸ்வத்தாமாவை அங்கே சேனாபதி ஆக்கிறதா இல்லை கர்ணனை சேனாபதியை ஆக்குவதா என்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்று நடக்கிறது. அப்போ கர்ணனை பார்த்த அஸ்வத்தாமா பலவிதமான தூஷணைகளை சொல்லுகிறான். உனக்கு என்னடா தெரியும், க்ஷத்திரியர்களுடைய தர்மத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னோடனே கர்ணன் சொன்னால் எனக்கு தெரியாது, வாஸ்தவம் தான். அப்போ நீ யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான கேள்வி. அதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு தெரியாது, க்ஷத்திரிய தர்மம் தெரியாது, நான் க்ஷத்திரியன் இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, தட்ஸ் கரெக்ட். அப்போ நீ யார்? பிராமணன் தானே. பிராமணனுக்கு போர்க்களத்தில் என்ன வேலை அப்படி? உடனே அஸ்வத்தாமாவுக்கு கோபம் வந்தது. எல்லாம் பர்சனல் ஹராஸ்மெண்ட். அதான் விஷயம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி பேசும்பொழுது நம்மக்கிட்ட வலுவான பிரமாணங்கள் இல்லை, அவர்களை தாக்குவதற்கு நம்ம இடத்துல முறையான ஆவணங்கள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பர்சனல் ஹராஸ்மெண்ட். அவர்களுடைய பர்சனலை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். இது மனித இயல்பு. இதானே? நீ எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ யாரு தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு பேச ஆரம்பிச்சேன். உனக்கு பரசுராமனுடைய சாபம் இருக்குது, குந்தியினுடைய தானே சாபம் இருக்குது, உனக்கெல்லாம் ஆயுதங்களில் பயிற்சியே கிடையாது, ஆயுதங்களை சரியான சமயத்தில் யூஸ் பண்ணவே உனக்கு தெரியாது, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஆன்சரை மறந்து போகிற மாதிரி, படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி, போர்க்களத்தில் வந்த உடனே உனக்கு ஆயுதங்களை பிரயோகிப்ப வழக்கமே தெரியாது அப்படின்னு அஸ்வத்தாமா கர்ணனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்களை குறித்து வரிசையாக சொல்லி கொண்டு வந்தான். பொறுமையாக கேட்ட கர்ணன் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். எனக்கு ஆயுதங்களை அஸ்திரங்களை விட தெரியுமோ தெரியாதோ, வாஸ்தவம் தான், கரெக்டு தான். ஆயுதங்களில் எனக்கு முறையான பயிற்சி இல்லையா, கரெக்டு இருக்கலாம். ஆனால் போர்க்களத்தில் யுத்தம் செய்கிறேன் என்று கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போடக்கூடிய ஆள் நான் இல்லைன்ட்டான். இது பெரிய விஷயம், இது பெரிய அட்டாக். இது போர்க்களத்தில் எதிரிகளை பார்த்து அந்த போர் செய்யக்கூடிய சமயத்தில் கையில் இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு தேர்தட்டில் உட்காருபவன் நான் இல்லைனா. இது யாருக்கு தெரியுமா? அஸ்வத்தாமா ஹதா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்னும் செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் துரோணர் கையில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுட்டு தேர்தட்டில் உட்கார்ந்துட்டார். இது பண்ணக்கூடாது. அதை தான் கர்ணன் சொன்னான். நீ பண்ணுற காரியமா இது. முதல்ல பிராமணன் போருக்கு வரக்கூடாது, நீ வந்துட்ட, உங்கள் அப்பா வந்தா, நீ போயிட்டேன்றதான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு, அதுவும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதான நியூஸ்லாம் ஃபேக் நியூஸ் தான். அது யாராவது ஒருத்தால் கன்ஃபார்ம் பண்ணுவாளாத? அதை ஒழுங்காக கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நிர்வீரியம் வா சவீரியம் வா மயானோத்சிருஷ்டமாயுதம் தெய்வாயத்தம் குலே ஜென்ம மதாயத்தம் து பௌருஷம். அவன் கர்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை. போர்க்களத்தில் கையில் இருந்து ஆயுதத்தை கீழே போட்டானா அவன் கோழை இல்லையா? அவனை வீரன்னு சொல்லுவாளா? நான் பாருப்பா, எனக்கு யூஸ் பண்ண தெரியுமோ யூஸ் பண்ண தெரியாத கையில் வச்சுருப்பேன், ஆனால் அவங்க அப்பா கீழே போட்டாருன்னு சொல்கிறான். இது ஒரு கான்டெக்ஸ்ட். அதுபோல் இப்போ அர்ஜுனன் உத்தமமான க்ஷத்ரியன், அவன் கையில் இருந்த ஆயுதம் கீழே நழுவுறதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரம். அதை ஏற்கவே முடியாது. எந்த ஒரு க்ஷத்ரியனும் செய்யக்கூடாத காரியத்தை அர்ஜுனன் இப்பொழுது செய்கிறான். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத், நானா நழுவ விடலை, அதுவே நழுவுறதுன்ட்டான். அதை கீழே போடணுன்றது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை கிருஷ்ணா, ஆனால் என் கையை விட்டு நழுவுறதே, எனக்கு அதை பிடிச்சிக்கிறதுக்கு வலு இல்லையே. கை ஃப்ரீஸ் ஆகிடுத்துனா கையில் பிடிச்சிருக்கோமா இல்லையா? உணர்ச்சியே இல்லை. உணர்ச்சி இருந்தால் தானே நீ அது பிடிச்சிருக்கியா இல்லையான்னு தெரியும். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் தொக்சைவ பரிதஹ்யதே, அப்படியே உடம்பு தக தக தகன்னு எரியிற மாதிரி இருக்கு. தொக்சைவ பரிதஹ்யதே நச்ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவச்சமே மனஹா, என்னால் நிற்க கூட முடியல, அப்படியே தலை சுத்துறது. பிரமதீவச்சமே மனஹா, என் மனசு குழம்பி இருக்கு, அப்படியே உலகமே சுத்துறது. இப்படி பார்த்தனா அப்படியே ரோலிங்கில் இருக்கு எல்லாம். என்னால் முடியல கிருஷ்ணா, என்னால் முடியல அப்படின்னு நடுநடுங்கி போய் விதிர்த்து போய் எதுவுமே பேச முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல், தன் ஆயுதத்தை தான் பிடிப்பதற்கு கூட வலுவற்றவனாக, சக்தியற்றவனாக அர்ஜுனன் சோர்ந்து போனான் என்று அந்த அர்ஜுனனுடையதான வார்த்தையாகவே சஞ்சயன் திருதராஷ்டிரத்தில் இந்த பேச்சுக்களை பேசுகிறான். இது ஒரு அற்புதமான விஷயம். அப்படியே அர்ஜுனன் மேற்கொண்டு என்ன செய்தான் என்பதையும் சஞ்சயன் சொல்றான். அந்த விளக்கத்தை நாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஓம் நமோ. இப்பொழுது
அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமிகள் சொன்ன ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோம். கிருபயா பரயாவிஷ்டஹ कृपया परयाविष्टः விஷீதன்னிதமப்ரவீத் विषीदन्निदमब्रवीत् அர்ஜுன உவாச अर्जुन उवाच திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண दृष्ट्वेमं स्वजनं कृष्ण யுத்சும் சமுபஸ்திதம் युत्सुं समुपस्थितम् சீதந்தி மம காத்ராணி सीदन्ति मम गात्राणि முகம் ச பரிசுஷ்யதி मुखं च परिशुष्यति வேபதுஷ்ச ஷரீரே மே वेपथुश्च शरीरे मे ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே रोमहर्षश्च जायते காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் गाण्डीवं स्रंसदे हस्तात् சைவ பரிதஹ்யதே त्वच्चैव परिदह्यते ந ச சக்னோம்யவஸ்தாதும் न च शक्नोम्यवस्थातुम् பிரமதீவ ச மே மனஹ. भ्रमतीव च मे मनः நாம் அனைவரும் சேர்ந்து அனுசந்தானம் செய்வோம். कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसदे हस्तात् त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः அடுத்ததாக நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். ओ वृंदावन में कुंज भवन में नाचन गिरिधर नारी ओ वृंदावन में कुंज भवन में नाचन गिरिधर नारी ओ वृंदावन में कुंज भवन में नाचन गिरिधर नारी ओ वृंदावन में कुंज भवन में नाचन गिरिधर नारी ओ वृंदावन में कुंज भवन में नाचन गिरिधर नारी ओ वृंदावन में कुंज भवन में
ವನಜನಯನರ ಥಾವುಕ ಮಧುಕರ ರಸಿಕ ರಸಿಕವರ ರಾಗ ವಿಲಾಸ ತಕ ತಿಕ ಥೋಂ ತಕ ತುಂ ತಕ ತಿರನ ಕನಕಮಣಿಮಯ ನೂಪುರ ನಯನ ತಕ ತಿಕ ಥೋಂ ತಕ ತುಂ ತಕ ತಿರನ ಕಮಲ ಭವನುತ ಶಾಶ್ವತ ಚರಣ
रमणा नागेंद्र शयन रमणा निधि सुकुमार है निधि सुकुमार है निधि सुकुमार है निधि सुकुमार ओ वृंदावन में कुंज भवन में नाथ गिरिधर धारी वृंदावन में कुंज भवन में नाथ गिरिधर धारी ओ 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 नाथ गिरिधर धारी நாம் செய்த பாராயணத்தில் ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் அதை மன்னித்தருள ஆண்டவனை பிரார்த்திப்போம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय மங்களம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।